வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த சுப தசை சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் பலன் கொடுக்கும், இல்லை எதிர்பார்த்த பலன் தராது. அது ஏன் அப்படிங்கிறது பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர தசையோ குரு தசையோ இல்லை சனி சுபராக லக்னாதிபதியாக இருந்து யோகக்காரகனாக இருக்கும் லக்னக்காரர்களுக்கு அது எதிர்பார்த்த பலன் தராது. எல்லாரும் அந்த தசைக்காக வெயிட் பண்ணுவாங்க. நிறைய பேர்கிட்ட ஜோதிடம் பார்த்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த தசை போய் இந்த சுக்கிர தசை வந்தால் டாப்பாக வருவீங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த 20 வருட காலம் எதிர்பார்த்த பலன் இருக்காது. இல்லை கொஞ்சம் அப்படியே பலன் காமிச்சிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே அந்த தசை முடிஞ்சிடும். ஸோ இது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் கேது உடன் மற்ற 7 கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, அதையும் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த உதாரண லக்னமாக இந்த மகர லக்னத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுக்கு தெரியும் காலச்சக்கரம் மேஷம் தொடங்கி மீனம் வரை கடிகார சுத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிபதிகள் இருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ப்ரிலிமினரி வீடியோஸ், அதாவது பேசிக் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்ம சேனல் முதல்லேருந்து பாருங்கள். ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இந்த தசை பலன் எடுக்கிறது தான் மெயின். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் இதோடைய அதிபதி நம்மளுக்கு தெரியும் சனி பகவான். இப்போ சனி லக்னாதிபதி, இது முதலாம் பாவம். இப்போ இதிலேருந்து கடிகார சுற்றில் 12 பாவங்கள் நாம் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகக்காரகன் இந்த லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா யோகக்காரகன் இல்லை யோக தசை அப்படின்னா சுக்கிர தசை தான். ஏன்னா சுக்கிரன் வந்து 5க்கும் 10க்கும் உடையவன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி. அதே வந்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானாதிபதி. வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் போடும் எஃபர்ட்டு, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் அபிவிருத்தியை தரக்கூடியவர் சுக்கிரன் ஒருவரே. இந்த ரிஷப வீடு தான் 5ஆம் பாவமாக வரும், சுக்கிரனுடைய வீடு. ஸோ இங்கே கிரகங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிரகங்கள் நிறைய பேர் ரொம்ப பேசிக் கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கோம், இந்த ஒரு பாவத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டின் அதிபதி யாரோ அந்த பலன் தரும். இது ஃபிக்ஸ்டு, இந்த அதிபதிகள்லாம் ஃபிக்ஸ்டு. உதாரணத்துக்கு இங்கே துலாவுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ இந்த 2 வீட்டுக்கும் 5, 10 உடையவர்கள், அதாவது மகர லக்னம் உதாரண ஜாதகம். நிறைய பேர் ஏன் காலச்சக்கர மேஷ லக்னத்தையே வந்து நீங்கள் உதாரணம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இனி வந்து வெவ்வேறு லக்னங்கள் உதாரணமாக பார்க்கலாம் ஒவ்வொரு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில். ஸோ மகர லக்னத்துக்கு 5, 10 தசையான சுக்கிர தசை வந்து சுப தசை, சுப பலன்களை தரணும். இந்த தசை, திசை, அதே தசா, இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரே மீனிங் தான். ஒவ்வொரு ஜோதிட நூல்கள் ஒவ்வொரு மாதிரி ஜோதிட அந்த வட்டார வழக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லுவாங்க. எப்படி இந்த பாவம், ஸ்தானம், வீடு, இந்த மாதிரிலாம் நம்ம இந்த ஒரு ராசியை வந்து சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும் வந்து பல வேரியேஷனில் ஒவ்வொரு ஜோதிடருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 5, 10 தசை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர், மகர லக்ன ஜாதகருக்கு 20 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இந்த வாலிப வயது காலம், உடம்பில் தென்பு இருக்கக்கூடிய காலம், நல்லா ஓடி நல்லா வந்து சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் சுக்கிர தசை வருதுன்னு நாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அப்போ இந்த 20 வருட காலம் சுக்கிர தசை இவருக்கு சுப பலனை தரணும். அப்படி சொல்லணும்னா அந்த சுக்கிரனுடைய பலன்கள் சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு சுக்கிர தசை வரப்போது ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. அந்த ஓஹோ பலன் வருமா வராதா? சில பேர்த்துக்கு மேக்ஸிமம் வராது. ஏன் அப்படின்னா வந்து சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் வந்து நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதுவும் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் நல்ல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இதுதான் வந்து மெயின். எப்போவுமே ஒரு தசை பலன் எடுக்கும்போது, இது நம்ம உதாரண ஜாதகம் மட்டும்தான் இங்கே போட்டிருக்கோம். இந்த சுக்கிர தசை உங்களுடைய ஜாதகத்தில் வேறு லக்னம், குரு சுப தசையாக இருக்கலாம், சனியும் கூட சுப தசையாக இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது முதலில் வந்து எது பார்க்க வேண்டும் அப்படின்னா, மகர லக்னம் அப்படின்னா லக்ன பாவிகள் 6, 8, 12 மற்றும் 11. மகர லக்னத்துக்கு இந்த 11ஆம் பாவங்கிறது பாதகஸ்தானம். இந்த சர லக்னத்துக்கு பாதகஸ்தானம் வந்து 11, ஸ்திர லக்னத்துக்கு 9 குடையவன், உபய லக்னத்துக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த 4 கார்னர் பாக்ஸுக்கு 7ஆம் அதிபதியாக பாதக அதிபதியாக வரும். ஸோ இந்த 4 அதிபதிகள் யார் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா மிதுனம் புதன், 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சிம்ம சூரியன் 8ஆம் பாவம், 12ஆம் பாவாதிபதி யார் இங்கே, இது வந்து தனுசு குரு. இப்போ குரு வந்து 12ஆம் பாவாதிபதி. பாதகாதிபதி பார்த்திங்கன்னா விருச்சிக செவ்வாய். இவர் தான் வந்து இந்த
11ஆம் வீட்டுக்குரியவன் வந்து செவ்வாய். அப்போ சுக்கிரன் வந்து இந்த 4 கிரகங்களோடு சேர்க்கை இருக்கக்கூடாது ஜாதகத்தில் ஏதோ ஒரு பாவத்தில் சுக்கிரன் புதனோ, சுக்கிரன் சூரியனோ, சுக்கிரன் குருவோ, சுக்கிரன் செவ்வாயோ சேர்ந்து நிற்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் இங்கே இருக்குன்னு வைங்க, மகர லக்னக்காரர்களுக்கு இங்கேயே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கு, பாதகாதிபதி. அப்போது இந்த சுக்கிர தசை அதோடைய பலன்கள் ஃபுல் பொட்டன்ஷியலை தராது. அதாவது சுக்கிர தசை பலன்கள் வரும், ஆனால் ரொம்ப வந்து அந்த ஓஹோ அப்படிங்கிற பலன் இருக்காது, நார்மலாக இருக்கும், ஆவரேஜாக இருக்கும். இதுதான் வந்து அமைப்பு. இதே பாதகாதிபதினா அப்டக்கல் காசிங் பிளானட், அதனால் வந்து தடை தாமதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார், முழுசாக அந்த பலனை அனுபவிக்க விடமாட்டார். அதே வந்து சில கிரகங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இப்போ 6, 8, 12 லக்ன பாவிகள், 6, 8, 12ஆம் பாவாதிகள், 11 இந்த 4 கிரகங்கள் தான் வந்து இருக்கிறதுலே கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள். எல்லா லக்னத்துக்கும் இதுதான் 6, 8, 12 மற்றும் இந்த பாதகாதிபதி 11 7ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அந்த லக்னத்தை பொறுத்து. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தானே பாருங்கள் தெளிவாக. இதில் வந்து என்னென்னா என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா, சுக்கிரனுடைய இந்த புதன் வந்து சுக்கிரனுடைய நட்பு கிரகம், 6ஆம் அதிபதியாக இருந்தாலுமே சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் காட்டி அந்த அளவுக்கு கெடுதல் செய்யாது. மேலும் இந்த புதன் வந்து சாத்வீக கிரகம், அதனால் அதுவும் வந்து ரொம்ப கெடுதல் செய்யாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் எக்ஸப்ஷன் உண்டு. ஸோ சுக்கிரனுக்கு பகை கிரகங்கள் யார்? சூரியன், குரு. இப்போ சுக்கிரனுக்கு வந்து பகை கிரகம் பார்த்திங்கன்னா முதல் தர பகை கிரகம் சூரியன், 2வது குரு பகவான் ப்ரகஸ்பதி, 3வது சந்திரன் வந்து சமமாக எடுத்துக்கலாம். சூரிய சந்திரர்கள் தான் மெயினாக சுக்கிரனுக்கு பகை, அதே வந்து குரு. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா கேது, எந்த கிரகமாக இருந்தாலும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். கேது வந்து தடை தாமதங்கள், வம்பு வழக்கு, வியாஜியம், இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கேது அப்படின்னாவே ஹோல்டு பண்ணிடுவார், அப்டக்கல், ஒன்றுமே பண்ண மாட்டார், எதுவுமே பண்ண முடியாமல் செயலிழக்க வைத்து விடுவார் லௌகீக விஷயங்களுக்கு. திரும்பவும் நான் சொல்கிறேன், லௌகீக விஷயங்களுக்கு, ஆன்மீக பணியில் ஆன்மீக ரீதியாக இருப்பவர்களுக்கு, அது கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கேது எதுவும் செய்ய மாட்டார். அந்த சோதனை பெருசாக பாதிக்காது அவர்களை, மனோ ரீதியாக பாதிக்காது. இப்போது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அவங்க 2 பேரும் மனோபாவங்கள் வேறு. அந்த கஷ்டத்தை சில பேர் லைட்டாக எடுத்துக்குவாங்க, டேக் இட் ஈஸியாக. சில பேர் அதை ரொம்ப உள்ளே போய் டிப்ரெஷன் ஆகி வெளியிலேருந்து வர முடியாமல் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடுவாங்க. அதுதான் அந்த கேது. ஸோ இது 2 விதமாக வேலை செய்யும். இப்போ சுக்கிரன் வந்து கேது நட்சத்திரமான, கேதுவுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. அப்போ மேஷம் அஸ்வினி இங்கே இருக்குது, இங்கே கேது, இங்கே சுக்கிரன் இருக்கக்கூடாது. அதே வந்து மக நட்சத்திரத்தில், அதே மூல நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்து இந்த மகர லக்னக்காரர்களுக்கு சுக்கிர தசை நடந்ததுன்னா இந்த 5, 10 கூடிய அந்த ஓஹோ பலன் கிடைக்காது. இதுதான் வந்து அமைப்பு. அதே வந்து சுக்கிரன் உடனே கேது இருப்பது, சுக்கிரன் கூடவே கேது இருந்தாலும் இதே அமைப்பு தான். கூடவே கேது இருந்தாலும் அந்த பலன்கள் அனுபவிக்க இயலாது, நல்ல அந்த சூப்பர் பலன் வராது. ஸோ இதுதான் வந்து அமைப்பு. எப்பவுமே வந்து தசாநாதன் அப்படிங்கிறது, இப்போ சுக்கிர தசைனா சுக்கிரன் தான் தசாநாதன். அதில் மீதி இருக்கிற 9 கிரகங்களோட புத்தி நடக்கும். ஃபஸ்ட்டு சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, சுய புத்தி நடக்கும். அடுத்து வரிசையாக வந்து சூரிய புத்தி, சந்திரன், செவ்வாய், ராகு அப்படின்னு நடக்கும். ஸோ இதில் வந்து இந்த தசாநாதன் எப்பவுமே வந்து நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், தீய கோள்களுடன் சேர்ந்திருக்கக்கூடாது, தீய கோள்கள் பார்வையும் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போது இங்கே சுக்கிரன் கேது இருக்குது அப்படின்னு இங்கே குருவும் இருக்கார் அப்படின்னா இது எச்சா வந்து ரொம்ப வந்து பகையாகும். குரு பகவான் சத்ரு பார்வையில் தான் சுக்கிரனையும் புதனையும் பார்ப்பார். அப்போ குருவுடைய சத்ருக்கள் யார் அப்படின்னா இந்த சுக்கிரனும் புதனும். பட் மேக்ஸிமம் கெடுதல் பலன் குரு வந்து இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ரேட்டட் பெனிஃபிக் பிளானட் அப்படிங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அவருடைய கெடுதல் பலனை அதிகப்படியான செய்ய மாட்டார், ஓரளவுக்கு இந்த சுக்கிரனை செயலிழக்க வைத்து விடுவார். சுக்கிரன் இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது கேது சாரம் வாங்கி கேது கூட இருந்து குரு பார்வையும் இருந்ததுன்னா சுத்தமாகவே அந்த பலன் கிடைக்காது. இப்போ இதனால தான் வந்து அந்த ஜோதிடர் சொன்ன சில மேலோட்டமாக சில பேர் வந்து ஜோதிடரை பார்த்து அடுத்த தசை உங்களுக்கு சுக்கிர தசை நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஏன்னா இப்போ கேது தசை நடந்துட்டு இருக்கும். கேது தசை முடிந்தவுடன் 7 வருடம் முடிந்தவுடன் சுக்கிர தசை 20 வருடம் ஆரம்பிக்கும். நிறைய பேர் அதில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், சரி நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு. ஆனால் அங்கேயும் தடை ஏற்படும்.
ஸோ இதுதான் வந்து அமைப்பு. 6, 8, 12ஆம் பாவாதிபதிகளுடன் சேர்ந்து இருப்பதோ இல்லை பாதகாதிபதிகளுடன் சேர்ந்து இருப்பதோ அல்லது இவர்கள் பார்த்தால் 7ஆம் பார்வையிலோ 5ஆம் பார்வையிலோ அந்தந்த கிரக பார்வைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தாலும் அந்த முழு பலன்களை அனுபவிக்க முடியாது. ஒரு 50-25% அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை அனுபவிப்பார்கள். இதுதான். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சுக்கிரன் உச்சமே ஆயிருக்கு மகர லக்னத்தில். மகர லக்னக்காரர்களுக்கு 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சம். இப்போ சுக்கிர தசை இந்த வாலிப வயது காலங்களில் நடக்குது அப்படின்னா தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் வரணும். சில பேர்த்துக்கு வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் வந்து புதன் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்ல பலன் தருவார். 6ஆம் பாவாதிபதியாக இருந்தாலும் அவர் 9ஆம் பாவாதிபதியாகவும் வருவார். அதே சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் காட்டி அந்த பலன் தருவார். அடுத்து சனியோடைய நட்சத்திரம் இருக்கும். அதுலேயும் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியுடைய நட்சத்திரம் இருந்தாலும் நல்ல பலன் தருவார். ஏன்னா சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள். அதே பூரட்டாதி நட்சத்திரமான குருவின் 4ஆம் கால் இங்கே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் இதில் இருந்ததுன்னா இந்த சுக்கிரன் உச்ச சுக்கிரனோட பலன் அவ்வளோக்காக வராது. ஒரு 50% நம்ம எடுத்துக்கலாம். சம பலன் இல்லை 50% மைனஸ் ஆகிடும். இதுதான் வந்து இந்த நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கேயே வந்து சுக்கிரன் ஆட்சி பலம். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, சார் சுக்கிரன் எனக்கு ஆட்சி உச்சம், இல்லை குரு எனக்கு உச்சம் ஆட்சியாக இருக்குது, குரு தசை எனக்கு 16 வருடம் ஓகோன்னு இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பொது பலனாக கேட்குறாங்க. அப்படி வராதுங்க. அப்படி பதில் சொன்னால் தப்பாக போயிடும். ஏன்னா என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது, எந்த கிரகம் பார்க்குதுன்னு தெரியாது, எந்த கிரக சேர்க்கை இருக்குதுன்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும், நிறையா விஷயங்களை பார்க்கணும். இது போயும் பலன் எடுக்க முடியாத காலகட்டத்தில் கிரக அவஸ்தைகள் பார்க்கணும். அந்த கிரகம் பால்ய பருவத்தில் இருக்குதா, வாலிப பருவத்தில் இருக்குதா, வயோதிக பருவத்தில் இருக்குதா, அதெல்லாமே பார்க்கணும். அதை பற்றியும் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அதை செக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஜோதிடம் கற்றுக்கிறவங்க நிறையா விஷயம் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர் வந்து எப்படி சாஃப்ட்வேர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். வெறும் இந்த ராசியும் நவாம்ச கட்டத்தையும் இந்த ஒத்த பேஜில் போட்டுட்டுலாம் பலன்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் அந்த கிரக ஸ்புடம்னு போட்டு அந்த கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அது அவ்வளோ வந்து டீப்பாக பார்க்க முடியாது. அது ஏன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜோதிடம் கற்றுக்க ஆர்வம் இருக்கிறவங்க ஃபுல்லாக டீப்பாக உள்ளே டைவ் பண்ணிடுங்க. மேலோட்டமாக படித்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஒன்றும் புரியாது, ஜோதிடம் தப்போ ஜோதிடம் பொய் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து சுக்கிரன் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்குது. மகர லக்னம் 5ல் வந்து சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலன் இருக்கார். அப்படின்னா சுக்கிர தசை நடக்குது வாலிப வயது காலங்களில். ஏன் நான் வாலிப வயது காலங்களின்னு சொல்கிறேன்னா, இப்போ 0 to 20 அந்த டீனேஜ் பால்ய பருவத்தில் நடந்ததுன்னா அந்த பலன்கள்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஒரு குழந்தை பிறந்து அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுருக்கு, வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸு, உலக அனுபவம். இந்த குட்டி சுக்கிரன் கூடி கெடுப்பானே பழமொழி இருக்குது, ஜோதிட பழமொழி. அதனால் வந்து அது விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள். இந்த பலன்கள் வந்து தாய் தந்தையருக்கு வருமா? ஆனால் வராது. அவரவர் தாய் தந்தையோட ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். ஒருவர் ஜாதகம் இன்னொருத்தரை எந்த வகையிலும் பாதிக்காது. ஆனால் சுக்கிரன் தசை ஒருவர் சிறு வயதில் ஒரு வீட்டில் வந்து ஒரு 10 வயசு சிறு பிள்ளைகளுக்கு நடக்குது அப்படின்னா அவர்கள் நல்லா இருப்பார்கள். அதுதான் அதோடைய பலன். மேற்கொண்டு அந்த பலன் வந்து தாய் தந்தைகளுக்கு கோடி கோடியாக சம்பாத்தியம் பணம் வரும், அதெல்லாம் தவறான பலன். அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அவர்கள் ஜாதகத்தில் நல்ல சுபதசை நடந்து இவர் ஜாதகத்திலும் சுக்கதசை நடந்தது அது நல்லாயிருக்கும். அதுதான் அமைப்பு. ஸோ இப்போ 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்குது. இப்போ இதுக்கு பலன் என்ன? இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இங்கே முதல் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் 2-3 பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும். அதே வந்து இங்கே செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும் சுக்கிரனுக்கு முதல் தர பகை கிரகங்கள் என்ன? சூரியன். இப்போ சூரிய நட்சத்திரத்தில் அவ்வளோக்கா பலன் தர மாட்டார். இது ஒன்று. ரெண்டாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நியூட்ரல் பகை தான், இருந்தாலும் நியூட்ரல்காட்டி ஒரு அளவுக்கு சம பலனை தருவார். செவ்வாய் பாதகாதிபதியாக வராரு இந்த லக்னத்துக்கு. அப்போ செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்தாலும் பலன் கிடைக்காது. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க, சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் இங்கே உச்ச பலத்தில் இருந்தாலும் என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அந்த பலன்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நாம் எடுப்போம். இங்கே வந்து 3 நட்சத்திரங்கள். சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். அதே சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம். அடுத்து குரு விசாக நட்சத்திரம் இருக்கும். சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் மகர லக்னம் 10ல் வந்து சுக்கிரன்
ஆட்சி பலம், மாளவிய யோகம் உருவாயிருக்கு. பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிய யோகம். ஆனால் இந்த மாளவிய யோகத்துடைய ஸ்ட்ரென்த்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். மாளவிய யோகம் வந்து ஒரு குபேர யோகம் மாதிரி. அது இருந்ததுன்னா வாழ்க்கையில் சுகஜீவியாக வாழக்கூடிய தன்மை வரும். 10ல் அமர்ந்தாலும் சரி, கும்பலக்கணத்துக்கு 4ல் சுக்கிரன் இருந்தாலும் இந்த மாளவிய யோகம் வரும். சுகஸ்தானம் இங்கே 10ல் அமர்ந்து சுகஸ்தானத்தை சுக்கிரன் பார்ப்பார். ஆனால் இந்த யோக பலம் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ செவ்வாய் மகர லக்னத்துக்கு செவ்வாய் சாரத்தில் இருந்ததுன்னா செவ்வாய் பாதகாதிபதி. செவ்வாய் இங்கே 4ஆம் வீடு சுகஸ்தானாதிபதியும் பாதகாதிபதியும் வருவார். ஆனால் பாதகாதி பலம் தான் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு இந்த டவுட் வேறு இருக்குது. சார் 2 சுப ஆதிபத்தியமும் இருக்குது, கெடுதல் ஆதிபத்தியம் இருக்குது, எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஸோ இப்போ நம்ம யுகம் என்ன அப்படி நடக்குது? கலியுகம். அப்போ பாவ காரியங்களுக்கே முதன்மை தர வேண்டும். பாவ காரியங்கள் தான் அதிகமாக நடக்குது, கண்கூட நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுதான் வந்து யதார்த்தம். இது கலியுகம். 4 யுகத்தில் கிரேத துவாபார கலியில் வந்து பாவங்கள் தான் அதிகமாக இருக்கும். 3 காலில் அதர்மம் நிற்கிது, தர்மம் ஒரு காலில் நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த கெடுதல் செய்யும் ஆதிபத்தியத்தை தான் நம்ம முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ செவ்வாய் சாரத்தில் இருந்ததுன்னா சித்திரை நட்சத்திரம் இருந்தால் நல்ல பலன் கிடையாது. ராகு வந்து நியூட்ரல். சுக்கிரன் ராகு ஓரளவுக்கு நல்ல வேலை செய்யும், நல்லா வந்து சுப பலன்களை கொடுப்பார். திடீர்னு சில ஜாதங்களுக்கு, அதாவது ராகு என்ன பொசிஷனில் இங்கே இருக்கார், நட்சத்திராதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார், நல்ல ஸ்தானத்தில். ராகு இங்கே வந்து வருவாய் ஸ்தானத்தில், அவருடைய ஸ்தானத்தில் இங்கே கும்பத்தில் இருந்தால் நல்ல பலன் தருவார். அதே வந்து இந்த குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அது பகை கிரகம், சம பலன் எடுத்துக்கலாம். பகை கிரகம் காட்டி ரொம்ப அதிக பலன்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இது இவ்வளோ வேரியேஷன் இருக்குது. நம்ம உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் குரு தசை உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது 16 வருடம், சனி தசை 19 ஆண்டு காலம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு பலன் சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அமைப்பு. இப்போது இது வந்து கெடுதல் பலன், இது என்ன ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. எவ்வளோ ஆண்டு காலம்? இப்போ 20 வருடம் சுக்கிரதசை நடக்குதுன்னா 20 வருடமும் எனக்கு கெடுதல் பலன் வருமா அப்படின்னு அப்படி கிடையாது. அது எப்போ 20 வருட காலமும் கெடுதல் பலன் நடக்கும் அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குங்க, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது எந்த தசையாக இருந்தாலும் ஒரு தசை பலன் எடுக்கிறீங்க அப்படின்னா, சந்திர தசையோ சூரிய தசையோ எது எடுத்தாலும், இப்போ சுக்கிரன் உதாரணத்துக்கு 20 வருட காலம், இதை வந்து 4 நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். 5 5 5 5. அதே வந்து இப்போ குரு தசையும் ஒருவருக்கு நடக்குது அப்படின்னா அது 16 வருட காலம். இதையும் 4 டிவைட் பண்ணிக்கணும். 4 4 4 4 வரும். ஸோ இது வந்து நம்ம இப்படி பிரித்து பார்க்க வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிரன் கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம், மூலம் 2ஆம் பாதத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த 2 பங்கு 10 வருட காலம் வந்து கெடுதல் பலன்களையும் அல்லது பலனே வராது. சுக்கிரதசை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, ஒன்றும் பலனை காணா, அது இதுன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே காணா அப்படிம்பாங்க. அதுதான் அமைப்பு. ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருந்துன்னா முதல் 2 பகுதி 5 5 + 10 வருட காலம் பலன் இருக்காது. மீதி இருக்கிற 10 பேலன்ஸ் 10 வருட காலம் சுக்கிரனாகவே இயங்குவார். என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த குணம் மாறிவிடும். கேது வந்து தாமச கிரகம், அப்போ சுக்கிரன் வந்து ராட்சச கிரகம். அப்போ அந்த தாமச குணங்கள் போயிடும். இந்த சுக்கிரன் வந்து உள்வாங்கிக்குவார். அப்போ வந்து தாமசம்னா ஒரு வேலையும் செய்யாது, அப்படியே ஸ்தம்பித்து நிற்கும். அப்போ 10 வருட காலம் கேது தான் அந்த சுக்கிரனை இயக்குவார். கேது தசை 7 வருட காலமே தாக்கு பிடிக்க முடியாது. 10 வருடம் கேது வந்து சுக்கிரனை இயக்குனாருன்னா எப்படி இருக்கும்? அதுதான் அது சுக்கிர தசை மேலே நம்ம பழைய போடுவோம். ஜோதிடம் பொய்ன்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் கிடையாது, ஜாதக ரீதியாக தான் நடக்கும். அது நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜோதிடருடைய அறிவை பொறுத்து தான் எல்லாமே. அதே வந்து இந்த குரு உதாரணத்துக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா குரு வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கார் அப்படின்னா அப்போ இந்த 4 காலமும் கேது தான் இயக்குவார். அப்போ 4 காலமும் டோட்டல் 16 வருடமும் கேது திசை மாதிரி தான் இருக்கும். கேது தான் இயக்குவார். அப்போ சுத்தமாகவே பலன்கள் குரு உச்சராசியில் கேது நட்சத்திரம் இல்லை, குரு வந்து இங்கே ஆட்சி பலத்தில் மூல நட்சத்திரத்தில் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பலன் வராது. ஸோ இதுதான் வந்து அமைப்பு. இந்த டோட்டல் 16 வருட காலம் பலன் வராது. இதே வந்து கேது 1ஆம் பாதத்தில் இருக்காருன்னு வைங்க, அஸ்வினி மகம் மூலத்தில் குரு வந்து 1ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா இந்த முதல் 4 வருட காலம் மட்டும் நல்லா இருக்காது. மீதி இருக்கிற 12 வருட காலம் வந்து குருவாகவே இயங்குவார். அப்போ நல்லா இருக்கும்.
இப்படி தான் தசாபலன்கள் நாம் எடுக்க வேண்டும். இதுதான் வந்து பொருள். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு தசை நடக்குது அப்படின்னா, ஒரு கெடுதல் நட்சத்திரத்தில் இருக்குன்னா, அந்த கெடுதல் நட்சத்திரத்தில் 4ஆம் காலில் இருக்கக்கூடாது. இதுதான் மெயின். எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் 4ஆம் காலில், ஏதாவது நட்சத்திரத்தில் 4ஆம் காலில் இருந்ததுன்னா உடனே அந்த கிரகத்துக்கு அந்த நட்சத்திராதிபதி நட்பா பகையான்னு பார்த்து விட வேண்டும். அப்போ அந்த தசை வந்து 4ஆம் காலில் இருந்து சுத்தமாக அந்த 4 பகுதியுமே வந்து வேலை செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு சூரிய தசை 6 வருட காலம் ஒருவருக்கு நடக்குதுன்னு வைங்க. சூரிய தசை நடக்குது 6 வருட காலம். சூரியன் வந்து ராகுவுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம். சூரியன் இங்கே சதய நட்சத்திரத்தில் 8ஆம் அதிபதி, மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி இங்கே 2ஆம் வருவாய் ஸ்தானத்தில் இருக்காருன்னு வைங்க. இங்கே தான் சதய நட்சத்திரம் இருக்குது. இந்த கும்பராசி சனியுடைய ராசியில் சதயம் 4ஆம் காலில் நிற்கிறார் அப்படின்னா, இந்த 6 வருட காலமும் ராகு தான் இந்த சூரியனை இயக்குவார். அப்போது பலன் கிரகண தோஷம் மாதிரி பலனே வராது. கெடுதல் பலன்கள் தான் அந்த 6 வருட காலமும் நடக்கும். நாம் நினைப்போம் 8ஆம் பாவம்னா லாட்ரி இதெல்லாம் விழுகும். 2ஆம் பாவம் வருவாய் ஸ்தானத்தில் இருக்குது. நானே வீடியோ போட்டிருக்கேன். 8ஆம் பாவம் இயங்கும்போது திடீர் பொருளாதார உயர்வு, திடீர் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், டக்குன்னு ஒரு லக்கு ஜாக்பாட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் வந்து அடிக்கும். லக்கடி. 2ஆம் பாவத்தில் வருவாய் வரும். பூர்வீக சொத்து, 8ஆம் பாவம் பூர்வீக சொத்து மூலமாக வருவாய் வரும். ஏதோ பணமோ விற்பது மூலமாக அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் எடுப்போம். ஆனால் எதுவுமே நடக்காது அந்த 6 வருட காலம். ஏன்னா சூரியன் ராகுவோடைய பகை நட்சத்திரத்தில் இருப்பார். ஸோ ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுக்கள் எப்பவுமே பகை கிரகங்கள் தான். இதுதான் வந்து அமைப்பு. இந்த மாதிரி தான் நாம் பலாபலன்கள் எடுக்க வேண்டும் ஜாதகத்தில். ஸோ இது வந்து நான் இப்போ சொன்னது ஒரு மேலோட்டமானது. இதில் 2 வேரியேஷன் இருக்குங்க. அது வந்து ஜோதிடருக்கு ஜோதிடர் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஜோதிட சிஸ்டம் நிறையா இருக்குது. ஸோ ஆர்ஜி ராவ் அவர்கள் எழுதின இந்த நட்சத்திராதிபதிகள், இந்த குணம், அதாவது தாமச குணம், ராட்சச குணம், சாத்விக குணம், இந்த டேபிள் நம்ம ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வச்சுருக்கோம். யாருக்காவது இந்த சார்ட் வேணும்னா ஐ வாண்ட் சார்ட் அப்படின்னு போடுங்க. இந்த நட்சத்திராதிபதிகள் சார்ட்டு. இப்போ தாமசம், ராட்சசம், சாத்விக நட்சத்திரம். இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன்? உதாரணத்துக்கு இப்போ நம்ம சுக்கிரனை பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ சுக்கிரன் இங்கே இருக்குது குணம். சுக்கிரன் வந்து ராட்சச குணம், இயற்கை குணம். இப்போ கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா தாமச குணம் வந்துடும் இந்த சுக்கிரனுக்கு. அப்போ தாமசம்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமை பலன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதே சுக்கிரன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா கலை அப்படின்னா கலவை. அப்போ குருவுடைய நட்சத்திரம் வந்து சாத்வீக நட்சத்திரம். இங்கே பாருங்கள், மேலே வந்து இதோடைய குணம் குரு குணம் சாத்வீகம். சுக்கிரன் வந்து சாத்வீக கலவை ஏற்படும். அப்போ சாத்வீகம்னா நன்மை, கலவைன்னா நன்மை தீமை கலந்து இருக்கும். ஏன்னா அது பகை கிரகம் இல்லைங்களா? சுக்கிரனுக்கு இயற்கை பகை கிரகம் அவர் குரு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம பலாபலன்களை, அந்த பலன்களை எடுக்க வேண்டும். இது வந்து தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்திலும் இருக்குது. ஆர்ஜி ராவ் அவருடைய நாடி அஸ்ட்ராலஜி ஆர் ஸ்டெல்லார் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளானட்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் ஸ்டெல்லார் தானே, இதெல்லாம் நட்சத்திர கூட்டங்கள். ஸோ ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜின்னு தனி பிரிவு இருக்குது. அதில் தான் இந்த பலன்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் ஒவ்வொரு பலன்கள் கொடுத்துருப்பாங்க. எதை எடுக்கிறது அப்படின்னு அது அடுத்த கன்ஃபியூஷன் வரும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு. உங்களுடைய அனுபவத்தில், அதுதான் அனுபவ ஜோதிடம். ஜோதிடருடைய அனுபவத்தில் எது கரெக்டாக அவர் நிறையா ஜாதகங்களை பார்த்துருப்பார், எது வருதோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். புத்தகத்தில் போட்டிருக்கிறது அப்படியே எடுத்திங்கன்னா பலன் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்பு சொந்த வட்டங்களின் ஜாதகங்களை பார்த்து நீங்கள் ஒரு 100 ஜாதகமாவது பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு 5-10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஓ இப்படி தான் வேலை செய்யுது. அதே மாதிரி உங்களுடைய அனுபவத்தை வேறு யாருக்கும் சொல்லியும் தர இயலாது. ஏன்னா அவங்க அனுபவம் வேறு. ஜோதிடம் வந்து ஃபுல்லாக சயின்ஸில் வராது. ஜோதிடம் வந்து சயின்ஸ் மற்றும் சயின்ஸ் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கிறது. அதனால தான் ஜோதிட அஸ்ட்ராலஜியை வந்து சூடோ சயின்ஸ். அதனால தான் காலேஜில் அது சொல்லித்தரதில்லை. இப்போ சில யூனிவர்சிட்டி சொல்லித்தராங்க, அப்புறம் கோர்ஸை எடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸ் போடுவாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனையும் தூக்கிடுவாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தூக்கிட்டாங்க, சாஸ்திராவில் தூக்கிட்டாங்க. இப்போ ஏதோ கற்பகம் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அது மெயின் ஸ்ட்ரீம் கோர்ஸாக இது ஜோதிடத்தை செய்ய இயலாது. ஏன்னா அது மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தாலுமே வந்து
இதில் இந்த சயின்ஸும் சயின்ஸ் அல்லாததுக்கும் நடுவே இருக்குது செமி சயின்ஸ் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் அவருடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து செமி சயின்சஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து இன்ட்யூஷன் பேஸ்டு தான். ஜோதிட பூஷானம் இவர் டாக்டர் பிவி ராமன், பெங்களூர் வெங்கடராமன், அவர் இல்லைன்னா இன்றைக்கி யாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிடம் படிக்கிறதுக்கு காரணமே அவர் தான். இல்லாட்டி அது குறுகிய வட்டத்தில் அது அப்படியே போயிருக்கும். சில பேர்த்துக்கு மட்டும்தான் அது இருந்திருக்கும். அவருடைய புத்தகங்கள் 1920th சென்ச்சுரி பூராமே வந்து அவருடைய மேகசின்னு அதில் தான் வந்து நிறைய பேர் இந்தியா பூரா ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ 94க்கு அப்புறம் இந்த ஜெகநாத ஹோரா ஃப்ரீ சாஃப்ட்வேர் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சாஃப்ட்வேர் வந்தங்காட்டி இன்னும் நிறைய பேர்த்துக்கு வைடாக உலகம் பூரா வந்து ஜோதிடம் கற்றுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டது. இதில் வந்து அவர் டாக்டர் பிவி ராமன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவருமே வந்து ஜோதிட விதிகளை அவருடைய புஸ்தகத்தில் கொடுத்திருந்தாலும் கடைசியாக அவர் என்ன சொல்லுவார்னா, ஐ லீவ் இட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இந்த பலன்கள் வந்து இப்படி இருக்குது, இப்படி வரும், ஆனால் இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்ட்யூஷன். இது வந்து இந்த ஜோதிட கலை, இது வந்து ஒரு ஆர்ட், இது சயின்ஸே கிடையாது, இது வந்து ஒரு ஆர்ட். ப்ரெடிக்ஷன் வந்து ஆர்ட்டு. இந்த வான சாஸ்திரத்தில் கிரக நிலைகளை வைத்து இந்த ஜோதிட முறையை சொல்வது இது ஒரு சயின்ஸும் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இது ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து ஆர்ட். இது வந்து இன்ட்யூஷன் பேஸ்டு தான். அந்தந்த ஜோதிடரின் உள்ளுணர்வு மற்றும் நுண்ணுணர்வை பொறுத்தது. இன்ட்யூஷன் பேஸ்டு தான் பலன்கள். ஸோ அதனால தான் ஜோதிடருக்கு ஜோதிடர் கருத்து வேறுபாடுகள் 100% வரும். டாக்டருக்கு டாக்டர், வக்கீலுக்கு வக்கீலே இருக்கும்போது ஜோதிடருக்கு சிஏக்கே வந்து கருத்து வேறுபாடு. ஒரு சிஏ வந்து ஃபைல் இப்படி பண்ணுங்கம்பாங்க, ஒருத்தர் அப்படி பண்ணுங்கம்பாங்க. கடைசியில் தப்பு பண்ணிட்டு மறுபடியும் கடைசியாக ரீஃபைலிங்கில் ஹெட்டர் மாற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே இருக்கக்கூடிய அதே தப்பு இதெல்லாம் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ இதை முழுசாக வந்து நம்ம எதிர்க்கவும் கூடாது. ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் டீப்பாக உள்ளே போயிட்டு ஒரு 5-6 ஆண்டு காலம், அது மினிமம் ஜோதிடம் 5 ஆண்டு காலம் கற்றுக்கணும். இல்லாட்டி வந்து இந்த 3 மாத ஜோதிடத்து ஒரு 2 நாளில் ஜோதிடம், 3 நாள் கோர்ஸு, டெய்லி 1000 ரூபா, அதில் எல்லாம் ஜோதிடம் கற்றுக்க முடியாது. அதில் வேணால் சில விஷயங்கள் அவர் சொல்வதை தெரிந்து கொள்ளலாம், அவ்வளோதான். மற்றபடி ப்ராக்டிஸ் நீங்கள் சுயமாகத்தான் செய்ய வேண்டும். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுடைய முழு ஆதரவு இருந்தால்தான் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் என்னால் போட முடியும். ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். ஜோதிட ஆலோசனை பெற வருங்க. மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க. நன்றி நன்றி நன்றி.